ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சங்கு புஷ்பத்தை வச்சு அருமையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அட்டகாசமாக இருந்துச்சு. இது நல்ல சங்கு புஷ்ப கலரில், ஊதா கலரில் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இடியாப்பம் தாங்க. அட்டகாசமான சங்கு புஷ்ப இடியாப்பம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இடியாப்பம்னே சொல்லுவேன். பிகாஸ் சங்குப்பூல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சுகருக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால். அது மட்டும் இல்லாமல் வாத பித்த கபநாடியில் பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்திக்கும், பாடி ஹீட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சங்கு புஷ்பம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து சங்கு புஷ்பம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதோட இதழ்கள் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பெட்டல்ஸை மட்டும் 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஸ்ட்ராங் டிகாஷனாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதித்து நல்ல ஒரு வயலட் கலரில் இருக்கும், திக் வயலட் கலரில் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சங்கு புஷ்பா டிகாஷன் அந்த தேநீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சங்கு புஷ்பா டிகாக்ஷன், அதை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டுங்க. வாட் கலர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலரே. நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கைகளில் எடுத்து உருட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் டோவாக இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விரலில் தட்டி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஜஸ்ட் சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நாழியில், இடியாப்ப நாழியில் வச்சு நம்ம ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே பிழியறதுக்கு வந்து ஈஸியாக வரும். நான் வாழை இலையில் தான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். வாழை இலையில் இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கும்போது ஒரு அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வாழை இலையில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி தட்டு, இடியாப்ப தட்டுலையும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பனை ஓலை தட்டுகள் கிடைக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தி. பனை ஓலை தட்டில் இந்த மாதிரி சங்கு புஷ்ப இடியாப்பத்தை பிழிஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட அவிச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையில் அவிக்கும் போது அதோட வாசம் வீடு ஃபுல்லாக உங்களுக்கு பரவுங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான இடியாப்பத்தை நம்ம அவிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், அருமையான சங்கு புஷ்பம் இடியாப்பம் ரெடி. எவ்வளோ லேஸாக சூப்பராக சாஃப்டாக இருந்தது தெரியுமாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போது இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம தேங்காய், நாட்டு சக்கரை இதெல்லாமே தூவி தேங்காய் பால் விட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீலங்கன் ரெசிபி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நல்லா துருவன தேங்காய், 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து நசபசன்னு அரைச்சி அதை இந்த இடியாப்பத்தோட பெசரி சாப்பிடும்போது காரசாரமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. சூப்பரான சங்கு புஷ்ப இடியாப்பம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பத்தை ரெகுலராக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.